பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். The Lord is with you, brave and mighty man. நீதித்தலைவர்கள் அதிகாரம் 6 வசனம் 12. நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். உணர்ந்திருந்தால் நாம் சந்தோஷமாக, எதற்கும் அஞ்சாமல், என் கடவுள் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு, பெருமையோடு, கம்பீரத்தோடு நாம் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம். நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதை உணர முடியவில்லை என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? நம்முடைய பாவங்கள் தான் காரணமாக இருக்கும். பாவங்கள் நம்மை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பிரித்து விடுகின்றது. சில பேர் தங்களுடைய பாவத்தை உணர முடியாமல், அதை விட்டுவிட மனமில்லாமல் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். பின்பு எவ்வாறு நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பதை உணர முடியும்? உங்களை நீங்கள் சுய ஆய்வு செய்து கொண்டு உங்கள் பாவங்கள் தடையாய் இருப்பதற்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்ட பின், இந்த பாவத்தை நாம் திரும்பவும் செய்ய மாட்டோம் என்று உறுதியான பிரடிக்கினையை ஏற்றால்தான் உங்களால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உணர முடியும். இவ்வாறு உங்கள் பாவத்திலிருந்து விலகி தூய வாழ்வு வாழ்ந்தீர்கள் என்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார். நீங்கள் இந்த உலகத்தில் வலிமை மிக்க, சந்தோஷமிக்க, சமாதானமிக்க நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக பிறருக்கு தோன்றுவீர்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். மாமரை புகழும் மரியெனும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரியெனும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாயுடித்து அழகையை மீடித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாயுதித்து அழகையை மீடித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரியெனும் மலரே, மாதரின் மாமணியே. பலியினை சுமந்த உலகினில் பிறந்து ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே. பலியினை சுமந்த உலகினில் பிறந்து ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே. இருள் தீரை அகற்றி அருள் வழி காட்டி வானக வாழ்வை அளிப்பாயே. மாமரை புகழும் மரியெனும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரியெனும் மலரே, மாதரின் மாமணியே.